மருத்துவமனையா? ஐயா அனிதா ராதாகிருஷ்ணன் உடம்பு சரியில்லைன்னா அரசு மருத்துவமனைக்கு போவாரா? அம்மா கீதா ஜீவன் போவாங்களா? அப்ப அனைவருக்கும் தரமான சமமான மருத்துவம் இலவசம். வர்றோம் அண்ணன் சீமானன் வந்த உடனே 10 மாடி 15 மாடிக்கு அப்பல்லோவுக்கு நிகராக, அப்பல்லோவுக்கு மேலாக, காவிரிக்கு நிகராக ஒரு ஆக சிறந்த மருத்துவமனை ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேவையான இடத்துல கட்டுறோம். அரசு மருத்துவமனையை கட்டி பளிச்சுன்னு கட்டி நல்ல படித்த பிள்ளைகள், எங்களுடைய அக்கா தங்கைகள் படித்த பிள்ளைகள், அழகான பிள்ளைகள், ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி விமான பணிப்பெண்கள் போல எங்கள் தங்கைகளை புடவை கட்டி அரசு மருத்துவமனையில ரிசப்ஷன்ல வரவேற்பறையில ஒரு கிளவி எங்க கிளவி வைத்தியம் பார்க்க போதுன்னா, வாங்க கருப்பாயி பாட்டி வணக்கம், தூத்துக்குடி அரசு மருத்துவமனை உங்களை வரவேற்கிறது, நான் தங்களுக்கு எவ்வாறு உதவ வேண்டும், வாங்க உட்காருங்க, பிரஷர் பாருங்க, பிபி இருக்கா, சுகர் இருக்கா, டப்பு 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 ரிசப்ஷன்ல லேப்டாப்ல தட்டி கிளவிய லிப்ட்ல ஏத்தி 4வது மாடி இருதயவியல் நிபுணர் மருத்துவர் போங்க லிப்ட்ல போங்க. கிளவி லிப்ட்ல போறதுக்குள்ள கிளவியோட டீடைல் டாக்டர் லேப்டாப்புக்கு போய் உள்ள கிளவி வந்ததுமே வாங்க கருப்பாயி பாட்டி உங்களை வரவேற்கிறேன் என்று சொல்லி மருத்துவர் வரவேற்பார். அந்த